நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள் என்கிற வார்த்தைகளை முன்னுரைத்திருக்கிற செக்கரியாவின் நூலின் அந்த அற்புதமான வரிகளை நினைவு கூர்ந்து நாமும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அனைவரும் ஆண்டவரை நோக்கி வருகிற அந்த நாளுக்கு முன்பாகவே நாம் ஆண்டவரை இதயத்தால், அறிவால், ஆற்றலால் நாம் கடந்து செல்வோம். கடவுளுடைய வல்லமைக்கு சான்றுகளாக மாற மன்றாடுவோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இன்று திருப்பாடல் 87 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கிற பல்லவியை நாம் சொல்லுகிற பொழுது செக்கரியா 8:23 வரிகள் இந்த வார்த்தைகள். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்கிற போதெல்லாம் அவர் நம்மோடு இருக்கவே இறங்கி வருகிறார். நம்மோடு இருக்கிறார் என்று பிள்ளைகள் நம்பிக்கையோடு சொல்லுகிற போது அவர் அந்த நம்பிக்கைக்கு உயிர் தருகிறார். ஆகவே இன்று கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் உன்னோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற வார்த்தையை நாம் நமக்கும் சொல்லிக்கொண்டு அடுத்தவர்களுக்கும் இந்த வார்த்தையை கற்பித்து நாம் ஆண்டவரில் இணைந்திருப்போம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது என்கிற வார்த்தையை இன்றைய திருப்பாடல் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்வு என்கிற இந்த நகரம், குடும்பம் என்கிற இந்த ஒரு நகரத்தினுடைய அடித்தளம், நம்முடைய பணித்தளம், நம்முடைய ஆன்மீகம், இப்படி அநேக காரியத்தை எடுத்து வைத்து பார்த்து இதனுடைய அடித்தளம் ஆண்டவராகிய இந்த கடவுளின் திருமலையின் மீது அமைந்துள்ளதா என்பதை அறிந்து ஆண்டவரை பாடி புகழ்ந்து போற்றுவோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார்.
ஆடல் வல்லவருடன் பாடுவோரும் சேர்ந்து, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லோரின் உறைவிடமும் உம்மிடமே உள்ளது என்பர் என்கிற அந்த வார்த்தைகளின்படி கடவுளால் நாம் நிறைவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து, அவரே நம்மை இன்னும் அதிகமாய் உயர்த்தி மேன்மையால் நிரப்புகிறவர். உன்னதரின் அடைக்கலத்தில் நாம் எந்நாளும் உறைந்திருந்து மகிமைப்படுத்த, அவர் மாட்சியில் நிலைத்திருக்க மன்றாடி செபிப்போம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் தெய்வம், நீரே எங்கள் அரசர், நீரே எங்களை ஆட்சி செய்கிறவர். உம்முடைய மாட்சியில் நிறைந்திருந்த அந்த வானதூதர்களைப் போல நாங்களும் உம்முடைய மாட்சியில் இந்த உலகத்தில் நிறைந்து பயணிக்க எங்களுக்கு உதவியருளும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.